ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்புன்னு தண்ணி நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு மாவெல்லாம் கிளறி வச்சுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டியில் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டி மாவு ஊட்டு பரட்டிட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி ஊற வச்சிடணும். ஊற வச்சு தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து நல்லா தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாவில் அச்சில் வந்து நமக்கு என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இது வந்து பருப்பு போடணும். இது எப்படி செய்கிறேன்னு திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே தேங்காய் போடணும் வந்து செஞ்சு இது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன நம்ம கையிலையும் செஞ்சுக்கலாம், டிசைனில் நம்ம வந்து அச்சிலையும் செஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு இது செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மாவு இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறது அதை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பிள்ளையார்பட்டி மோதகமும் எப்படி செய்யலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நைட் 8 மணிக்கு மில்லட்ஸில் எப்படி நம்ம வந்து கார கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை பண்ணலான்ட்டு அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அது சேனல் லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்